நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து தலை தெறித்து ஓடிய ஆளுநர் RN ரவி, கொதித்தெழுந்த தமிழகம், முதலமைச்சர் ஸ்டாலின் செய்த மாஸ் சம்பவம், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆளுநர் மாளிகையிலிருந்து சட்டமன்றத்துக்கு அல்லது சட்டமன்றத்திலிருந்து ஆளுநர் மாளிகைக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சா அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரு பிடிப்பான்னு பார்த்தா ஆளுநர் RN ரவி தான் பிடிப்பாரு போல. ஏன்னா அந்த மாதிரி ஜெட்டு வேகத்துல ஓடுவாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு சட்டப்பேரவையிலிருந்து தலை தெறிக்க ஆளுநர் மாளிகைக்கு ஓடி இருக்கிறாரு ஆளுநர் RN ரவி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா உசேன் போல்ட்டே கூட ஆளுநர் RN ரவிட்ட இந்த விஷயத்துல தோத்துருவாரு போல. வடிவேல் கூட மருதமொழி படத்துல சொல்லுவார்ல, எடுத்தேன் பாரு ஓட்டம், போலீஸ் ட்ரைனிங்ல கூட அப்படி ஒருத்தனும் ஓடலையே, அந்த மாதிரி ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லுவார்ல, அதே மாதிரிதான் இன்னைக்கு RN ரவியும் ஓடி இருக்கிறாரு சட்டமன்றத்தை எதிர்கொள்றதுக்கு பயந்துகிட்டு. என்ன நடந்ததுன்னா, தமிழ்நாட்டோட சட்டமன்றம் இன்னைக்கு கூடி இருக்கு. ஆண்டோட முதல் சட்டப்பேரவை கூட்டம் அப்படிங்கறதுனால ஆளுநரோட உரையோட தொடங்கணும் அப்படிங்கிறது மரபு, சட்டம். அதனால ஆளுநர் RN ரவி இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. 9 மணிக்கு அவர் வந்தாரு. ஆளுநர் பேசுறதுக்கு முன்னாடி சபாநாயகர் எப்பவும் பேசுறது ஒரு மரபு வழக்கம், அதன்படி பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு 9:40க்கு மைக்க பிடிச்ச RN ரவி இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சாரு. பல்வேறு தலைமைச் செயலக செய்தியாளர்கள்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆளுநர் சொல்ற மாதிரி எந்த விஷயமும் நடக்கல. ஆளுநர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என் மைக் ஆஃப் பண்ணி என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசு மேலேயும் சபாநாயகர் அப்பாவு மேலேயும் வச்சிருந்தாரு. அந்த குற்றச்சாட்டெல்லாம் பொய்யுங்கிறது அங்க இருக்கக்கூடிய தலைமை செயலக செய்தியாளர்கள் சொன்னது மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம 2024-25 இந்த பஞ்சாங்கத்தை கையில் எடுத்துட்டாரு. பழைய பஞ்சாங்கத்தை என்னன்னா, தேசிய கீதம் முதலில் ஒலிக்கப்பட வேண்டும் அப்படின்னு. இதற்காக பல்வேறு முறை விளக்கம் கொடுக்கப்பட்டது. அவை முன்னவர் துரைமுருகன் அவர்களாலையும் சரி, சபாநாயகர் அப்பாவுனாலையும் சரி. அதாவது தமிழ்நாட்டு சட்டப்பேரவை நூற்றாண்டு கண்ட சட்டப்பேரவைக்கு ஒரு மரபு உள்ளது. முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில தேசிய கீதம். இதுதான் தமிழ்நாடு சட்டப்பேரவையோட மரபா இருக்குது. மரபுக்கு மாறாக ஒரு விஷயத்தை பண்ண முடியாது அப்படிங்கிறதுல தமிழ்நாடு அரசு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இந்த வருஷமும் அதே விஷயத்தை சொல்லிட்டு ஆளுநர் மாளிகைக்கு கிளம்பிட்டாரு. 9:30க்கு வந்த அவர் 9:45க்குள்ளெல்லாம் கிளம்பிட்டாரு. அவர் ஆளுநர் மாளிகைக்கு போறதுக்கு முன்னாடியே அவருடைய ராஜ்பவனோட, இப்போ லோக் பவன், மக்கள் பவன் அப்படின்னு மாத்திட்டாங்க, அதோடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் 13 குற்றச்சாட்டுகளை அவர் முன் வச்சிருக்கிறாரு. என்னென்ன குற்றச்சாட்டுன்னு பொறுமையா பார்க்கலாம். முதலாவதாக, இந்த ஆளுநர்கள் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய நடவடிக்கை இது ஒரு வாடிக்கையாவே இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கும் சரி, மேற்கு வங்க அரசுக்கும் சரி, கேரளா அரசுக்கும் சரி, கர்நாடக அரசுக்கும் சரி. இதற்கு முன்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாண்டிச்சேரியில என்ன மாதிரியான வேலைகளை பார்த்தாங்க, தெலுங்கானால என்னென்ன மாதிரியான சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள்லாம் பண்ணாங்க, மகாராஷ்டிரால ஒரு கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு ஆளுநர் பாஜகவோட கை சேர்ந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி பாண்டிச்சேரியில நாராயணசாமி அவர்களுடைய அரசை கவிழ்க்கிறதுக்கு தமிழிசை அவர்கள் பாஜகவோட சேர்ந்து கூட்டு சதி பண்ண விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் இங்க இருக்கக்கூடிய சசிகலா அவர்களுக்கு 2017 பதவி பிரமாணம் பண்ணி வைக்காம என்னென்ன வேலைகளை அன்னைக்கு இருந்த ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பண்ணாரு, OPS EPS கைக்கு பிடிச்சி சேர்த்து வச்சது, இந்த மாதிரி பல்வேறு புரோக்கர் வேலைகள் செய்யறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல RN ரவி 2021க்கு எப்ப தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சாரோ அன்னையிலேருந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாரு. 2022ஆம் ஆண்டு நடந்த முதல் சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கெடுக்கும் போது தமிழ்நாடு அரசு எழுதி கொடுத்த அந்த உரையை முழுமையாக வாசித்தார். நம்ம பார்த்துருக்கோம், சில பேர் இனிஷியலா வாசிச்சுட்டு எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க, மீதி உரையை சபாநாயகர் வாசிப்பார். இது நடந்திருக்கு நிறைய சட்டமன்றங்கள்ல, பல்வேறு மாநிலங்கள்ல நடந்திருக்கு. ஆனா 2023ல என்ன பண்றாருன்னா, இவரா ஒரு புது உரையை வாசிக்கிறாரு. அப்ப முதலமைச்சர் தலையிடுறாரு. தமிழ்நாடு அரசோட கொள்கை குறிப்புன்னு ஒன்று எழுதி கொடுத்துருக்கிறாங்க, ஆளுநர் அதை தான் வாசிக்கணுங்கிறது மரபா இருந்தது. அப்படித்தான் நாடாளுமன்றத்திலையும் பண்றாங்க. பாஜக அரசு என்ன எழுதி கொடுக்குதோ அதை திரௌபதி முர்முவா இருக்கட்டும், இதற்கு முன்பாக இருந்த ராம்நாத் கோவிந்தா இருக்கட்டும், இவர்கள்லாம் அதை தான் வாசிப்பாங்க. ஏன்னா அதுதான் மரபு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையிலையும் இவ்வளவு நாளா அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. காமராஜர் ஆட்சியா இருக்கட்டும், பக்தவத்சலம் ஆட்சியா இருக்கட்டும், அண்ணா, கலைஞர், MGR, ஜெயலலிதா, பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இவர்களுடைய எல்லா ஆட்சியிலையுமே இதுதான் ஒரு மரபா இருந்தது. ஆனா 2023ல திட்டமிட்டு அம்பேத்கர் பெயரை, பெரியார் பெயரை, அண்ணா அவர்களுடைய பெயரை, MGR அவர்களுடைய பெயரை, காமராஜர் பெயரை, கலைஞர் பெயரை, திராவிட மாடலுங்கிற வார்த்தையை, இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு ஒரு உரையை வாசிக்கிறாரு. முதலமைச்சர் அவர்கள் அப்பவே எந்திரிச்சு குறுக்கிட்டாரு, ஆளுநர் இந்த மிஸ் பண்ணிட்டு வாசிச்ச எந்த உரையுமே அவை குறிப்பில் இடம்பெறாது அப்படின்னு. அப்பவே தலை தெறிக்க ஓடிட்டாரு. ஏன்னா சட்டமன்றத்தை எதிர்கொள்ள முடியல. ஏன்னா அங்கே உள்ள MLAக்கள் கொந்தளிச்சாங்கன்னா என்ன நடக்குங்கிறது
ஆளுநருக்கு நல்லாவே தெரியும். இது மட்டும் இல்லாம ஒரு அரசியல்வாதி இப்படி பண்றாருன்னா அதை நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நம்ம பார்த்திருக்கோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில ராம்நாத் கோவிந்தா இருக்கட்டும், வித்யாசாகர் ராவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வாசித்த ஆளுநரோட குறிப்புல என்ன இருக்கும்னா எதிர்க்கட்சிகள் முரண்படுவாங்க, உண்மைக்கு புறம்பா நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. ஆனா அப்ப இருந்த ஆளுநரே முரண்பட்டு இருந்தா அது எவ்வளவு ஜனநாயகத்துக்கு கேலி கூத்தா இருந்திருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் 2023 இருந்து நடந்துட்டு இருக்குது. ஆனா நீ கிளம்புப்பா அப்படின்னு கிளம்பு ரீல் அந்து போச்சுங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அப்பவே 2023 சட்டமன்றத்தை விட்டு துரத்திட்டாருன்னு நம்ம பார்க்கலாம். 2024 நம்ம பார்க்கிறோம் இதே மாதிரி ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாரு. 2025 நம்ம பார்க்கிறோம் இதே மாதிரி ஒரு உப்பு சப்பு இல்லாத காரணத்தை சொன்னாரு. எல்லாத்துக்கும் தெரியும் தேசிய கீதம்ங்கிறது அவை முடியும் போது நடக்கும், ஒழிக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா முரண்டு பிடிச்சு எனக்கு முதலாவதாகவே அதை பாடணும். அந்த இதுல கூட பரிதாபங்கள்ல கூட அன்புமணியோட ட்ரோல் வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்கல்ல, தாங்க தாங்க மிட்டாய் தாங்க, அந்த மாதிரி முதலாவதாகவே பாடுங்கன்னு சொல்லி சிறுபிள்ளைத்தனமாக அடம்பிடித்து கொண்டிருந்தார் கடந்த காலங்களில் ஆளுநர் ரவி. இந்த முறையும் அதையே பண்ணியிருக்கிறாரு. 13 குற்றச்சாட்டுகளை ஆளுநர் RN ரவி முன் வச்சிருக்கிறாரு. முக்கியமான சிலவற்றை மட்டும் நம்ம பார்த்துட்டு அதற்கான விளக்கத்தை கூட நம்ம இந்த காணொலி மூலமாக கொடுக்கலாம். முதலாவதாக என்ன குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாருன்னா, ஆளுநரின் ஒலிவாங்கி மைக் மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டது மற்றும் அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இதற்காக நம்ம முன்கூட்டியே சொன்ன வீடியோவோட தொடக்கத்திலேயே அங்க இருக்கக்கூடிய நம்ம ஓகே இங்க இருந்துட்டு நம்ம ஆளுநருக்கு எதிராக அவதூறு பரப்புறோம் அப்படின்னு ஆளுநர் தரப்பு இந்த பாஜக தரப்புல எடுத்துக்கிட்டோம். சட்டப்பேரவையில இருந்த அதை பார்த்த செய்தியாளர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, அவரோட மைக் ஆன்ல தான் இருந்தது, அவரா வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு வெளியில போகணும்னு திட்டமிட்டு நேத்தே ஒரு அறிக்கையை ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு சம்பர்த்தியத்துக்காக, அதாவது இன்னைக்கு ஒரு ரிச்சுவலுக்காக வந்துட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையில் ஆதாரமற்ற பல கோரல்களும் தவறான தகவல்களும் இடம்பெற்றிருந்தன, மக்களை பாதிக்கும் பல முக்கிய பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலா இதை யார் பேசணும்? அங்கே எதிர்க்கட்சி சார்பா அதற்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு, முன்னாள் முதலமைச்சர். அவருக்கும் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைங்கிறது எப்படி தயாரிக்கப்படுங்கிறது நல்லாவே தெரியும். அவர் அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனையெல்லாம் ஆளுநர் அட்ரஸ் பண்ணணும்னா அப்ப இதற்காக நாட்டில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், இதற்கு முதலாவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கோவப்பட்டிருக்கணும். ஏங்க என் வேலையை எதுக்குங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க? என் வேலை எனக்கு பார்த்துக்க தெரியும். நீங்க அரசு தயாரிச்ச உரையை நீங்க வாசிச்சுட்டு போங்கன்னு அவருக்கு ஒதுச்சு செழிந்திருக்கணும். ஆனா அவர் எதுவுமே பேசல, கோவப்படல, ஆளுநருக்கு ஆதரவு கரம் தான் நீட்டுறாரு. உப்பு சப்பு இல்லாத காரணத்தை தான் அவர் சொல்லி தப்பிக்கிறாரு. இதெல்லாம் பொலிட்டிக்கலா அவங்களுக்கு ஒரு மைனஸா தான் இருக்குங்கிறத அவர் பல தேர்தல்களில் பார்த்துட்டாரு. ஆனாலுமே அவர் இன்னும் திருந்தவில்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை திரு ஆளுநர் RN ரவி, ரவீந்திர நாராயண ரவி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதற்காக தான் விவாதங்கள் வரும் காலங்களில் நடக்கும். ஆளுநர் உரையின் மீதான விவாதம் அப்படின்னு நடக்கும். அது தொடர்பா அமைச்சர்கள் பதிலளிப்பாங்க, உறுப்பினர்கள் கேள்வி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது ஆளுநரே எல்லாத்தையும் மறுக்கணும், ஆளுநரே எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்றாருன்னா எதற்காக நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர்? அவருக்கு எதுக்கு ஒரு பதவி? எதுக்கு அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு இன்னும் ஒரு சில விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வியா இருக்குது. அடுத்ததாக என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தலித்துகளுக்கு எதிரான அட்டூழியங்கள், தலித் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் கடுமையாக அதிகரித்து வருகின்றன, இருப்பினும் இவை முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு உள்ளன. இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா? தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமா இருக்கு. ஆனா நாடு முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல்கள், வன்முறைகள் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. பாஜக ஆளக்கூடிய குஜராத்ல இதெல்லாம் நடக்கவே இல்லையா? இது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசத்துல உன்னாவுங்கிற ஒரு பிரச்சனை நடந்தது, பாலியல் வன்கொடுமை பாஜக எம்எல்ஏ பண்ணது. ஹத்ரா சம்பவத்தை நம்ம யாரும் மறந்திருக்க மாட்டோம். ஏன்னா அது விஷயமா ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு போகும்போது அவரை எப்படியெல்லாம் போலீஸை வச்சு தாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட 2020 பார்த்திருப்போம். அந்த குடும்பத்தை இரவாக மிரட்டி அந்த உடலை அவசரமா எரிச்ச விஷயத்தையும் நம்ம பார்த்திருப்போம். அதற்காக எல்லாம் ஆளுநர் ரவி என்னைக்காவது அடிக்கடி டெல்லி போற ஆளுநர் ரவி ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் மீது ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்த அறிக்கையா கொடுத்திருக்கிறாரு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா, கல்வித்தரத்தில் தொடர்ச்சியான சரிவும், கல்வி நிறுவனங்களில் பரவலான
நிர்வாக சீர்கேடும் நமது இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதகமாக பாதிக்கின்றன. 50% அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக உள்ளன. இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. கெஸ்ட் லெக்சர் இஷ்யூ அட்ரஸ் பண்றாரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அட்ரஸ் பண்றாரு. ஆனா அந்த கல்வியில தமிழ்நாடு வந்து சிறந்து விளங்கலை அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசே உங்களை காரி துப்போம். ஏன்னா ஒன்றிய அரசு தான் பல முறை கூப்பிட்டு பல குறியீடு பட்டியலில் தமிழ்நாடு முதல் 5 இடங்களுக்குள்ள பல்வேறு துறைகளில் வச்சிருக்கு. அது எஜுகேஷன்லேயே ஜிஆர்ல பார்த்தோம்னா நாட்டிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறோம். 50% மேலே. அதாவது நீங்கள் புதிய கல்விக் கொள்கையில் 2030க்கு மேலே தான் நீங்கள் அந்த 50% டார்கெட்டே வச்சுருக்கீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அது இப்போவே 50%க்கு மேலே இருக்குது. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது எந்த விதத்தில் சரின்னு தெரியல. ஆனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நம்ம பார்க்குறோம். 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து என்ஐடி ஐஐடி மாதிரி கல்வி நிறுவனங்களில் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்க போகிறத நம்ம பார்க்குறோம். 60 ஆண்டு என்ஐடியில் பார்க்குறோம். ட்ரைபல் பொண்ணுங்க 2 பேர், அதாவது பழங்குடியின வகுப்பை சேர்ந்த பெண்கள் 2 பேர் வந்து முதல் முறையாக கால் பதிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசோட நான் முதல்வன் திட்டம் மூலமாக. யூபிஎஸ்சி எக்ஸாமில் நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக பல பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க செலக்ட் ஆகிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாருன்னா அது எப்படிங்கிறத மக்களே புரிஞ்சுப்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்கலாம். பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாததால் பல ஆயிரம் கிராம ஊராட்சிகள் செயலிழந்து கிடக்கின்றன. அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. என்னன்னா 2011க்கு அப்புறம் திரும்ப 2020 தான் எலெக்ஷனே நடந்தது ஊரக உள்ளாட்சிக்கு. நம்ம அதை பார்த்துருப்போம். ஜெயலலிதா அவர்கள் காலத்திலையும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போதும் கூட தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தவே இல்லை. 2020 தான் நடத்தினாங்க. அது சில மாவட்டங்களை மட்டும் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தான் ரூரல் டெவலப்மெண்ட்டில் எலெக்ஷனுங்கிறது முழுமையாக நடந்தது. 2022 கார்பரேஷன் முனிசிபாலிட்டி உள்ளிட்ட இடங்களுக்கும் எலெக்ஷன் நடந்தது. அப்படிங்கும்போது இந்த குற்றச்சாட்டுமே உண்மைக்கு புறம்பானது தான். அடுத்ததாக என்ன சொல்றாருன்னா, ஏறக்குறைய அனைத்து துறைகளிலும் கீழ்மட்ட ஊழியர்களிடையே பரவலான அதிருப்தி நிலவுகிறது. அதை பத்தி ஆளுநர் அவர்களுக்கு என்ன கவலை? அவங்க அதிருப்தியில் இருக்காங்கன்னா இந்த அரசுக்கு எதிராக வாக்களித்து இந்த அரசை தோக்கடிக்க போறாங்க. ஆளுநர் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இதன் மூலமாகன்னு தெரியல. கடைசியா 13வதாக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. தேசிய கீதம் ஒலிக்கப்படவில்லை. இதற்கு நம்ம திரும்ப திரும்ப விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டிற்குன்னு ஒரு மரபு இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு உள்ள மரபை மாற்றணும்னு அந்த ரவீந்திர நாராயண ரவி இல்லை, அவர்களுடைய மூதாதையர்கள் நினைச்சாலும் அது மாற்ற முடியாது. திராவிட அரசு அதற்கு இடம் கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்ச ஆளுநர் RN ரவி மேல அவர் நாகாலாண்டில் இருக்கும்போது என்னென்ன குற்றச்சாட்டுகள் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது மட்டும் இல்லாம அவர் கொல்ல பார்க்குறாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு மேல எவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாருங்கிறதை நம்ம பார்த்துருப்போம். அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாடு அரசு போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை அப்படின்னு. ஆனா சிசிடிவி மூலமா அப்ப இருக்கக்கூடிய டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் வீடியோவே காமிச்சாரு. ஆளுநர் ரவி சொல்றது முற்றிலும் பொய் அப்படிங்கிறது அது மூலமா நிரூபிச்சிச்சு. இது மட்டும் இல்லாம இவரோட ஹிஸ்டரியை பார்த்தோம்னா கோர்ட்ல பல முறை லெஃப்ட் ரைட்டு கொட்டு வாங்கியிருக்கிறாரு. ஏன்னா பேரறிவாளன் கேஸா இருக்கட்டும், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை இவருடைய ஒப்புதல் கிடைக்காதனால, ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் கொடுக்காதனால உச்சநீதிமன்றமே இவர் தலையில கொட்டி நேரடியாக அவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுச்சு. இது மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரவையிலேருந்து நீக்கிறன்னு ஒரு விஷயத்த பண்ணார். எப்ப அவர் இடி கைது பண்ணும் போது எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கிறோம். கைது செய்த பிறகும் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் CM இருந்திருக்கிறாரு. நிறைய பேர் மினிஸ்டர்ஸா இருந்துட்டு ஜெயிலில் இருந்துகிட்டு அவங்களுடைய ஃபங்க்ஷன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஜெயிலில் இருந்துக்கிட்டே அவங்க செயல்பட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களை முதலமைச்சரே அப்படி ஒரு பரிந்துரை கடிதம் கொடுக்காத போது அமைச்சரவையிலேருந்து நீக்கினார். அதன் பிறகு வழக்கு தொடரப்படும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவசரமாக இப்போ நான் வித்ஹோல்ட் பண்ணி இப்போ நான் நிறுத்தி வச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. பொன்முடியை நான் பதவியேற்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். உச்சநீதிமன்றம் இதற்கும் காரி துப்பி நீங்கள் பதவியேற்க வச்சுதான் ஆகணும், இல்லைன்னா விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு அடுத்த நாள் அவசரமாக கூப்பிட்டு அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாரு. இது மட்டும் இல்ல, பல்வேறு மசோதாக்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை கிடப்புல போட்டுட்டு இருந்தாரு. இது தொடர்பா ஒரு வழக்கு தொடுத்த பிறகு உச்சநீதிமன்றமே நேரடியாக தலையிட்டு அத்தனை மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்கியது. இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்திருக்கோம். ஆளுநருக்கு உச்சநீதிமன்றமும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி பல முறை கொட்டி திரும்ப அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்ப புதுசா ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாரு. தமிழ்நாட்டு மாண்பை குலைக்கிற மாதிரி இதற்கும் தமிழ்நாட்டு மக்கள் 2026 தேர்தலில் தகுந்த பாடத்தை கற்பிப்பாங்க அப்படிங்கிறத
அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னுமே பாஜக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க சென்னாரெட்டி விசஸ் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்படி ஒரு மோதல் போக்கு வந்து ஒரு முதலமைச்சருக்கும் சென்னாரெட்டிக்கும் இருந்ததுன்னு. சென்னாரெட்டிக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, சென்னாரெட்டி அடிப்படையில் ஒரு பொலிட்டிஷியன், ஆந்திரா மாநிலத்தோட முதலமைச்சராக இருந்தவர். எப்படி இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்திருப்போம். சுஷில் குமார் ஷிண்டே எல்லாம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட முதலமைச்சரா இருந்தாரு, ஆளுநர் ஆந்திராவோட கவர்னரா இருந்தாரு, ஒன்றிய உள்துறை அமைச்சரா இருந்தாரு. இவங்க எல்லாம் பொலிட்டிஷியன்ஸ் அடிப்படையிலேயே. பட் இவர் வந்து அப்படி கிடையாது. இவர் வந்து ஒரு அதிகாரியா இருந்தவர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர். இவர் என்னன்னா பொலிட்டிஷியன் ஆகணுங்கிற ஆசையை இதன் மூலமாக நிறைவேற்றிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் நமக்கு வருது. தான் ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்தணும்னு நினைக்கிறாரோ அப்படின்னு தான் நமக்கு இதன் மூலமா அவருடைய எண்ணம் தெரியுது. இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து பதிலளித்த முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு மரபை மீறிய செயலை வந்து ஆளுநர் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாரு, இது கண்டிக்கத்தக்கது. விரைவில் அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கையை வந்து திமுக எடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது முதலாவது கூட்டத்தொடர் ஆளுநரோட உரையோட தான் தொடங்கணும் அப்படிங்கிறதுல நாங்க ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு முயற்சிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம வேற என்ன முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுநர் இப்படி முரண்டு பிடிப்பது நல்லதல்ல அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கூட விடுத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். பல மாநில அரசுக்கு எதிராக இவங்க ஒரு இடைஞ்சல் தந்துட்டே இருக்கிறாங்க, இடைஞ்சலாவே இருந்துட்டு இருக்கிறாங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல, இது ஒரு நிறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்ங்கிறதை சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஒரு நாள் செய்தியா கடந்து விட முடியாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர் பண்ணதுல எந்த தப்பும் இல்லைங்கிறாரு. டிடிவி தினகரன் சொல்றாரு, ஒரு கன்ஃபியூசிங்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாரு. தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் ஆளுநருக்கும் எதிராகவும். அது எப்படி கரெக்டா இருக்கும்னு தெரியல. பாஜகவோட வாய்ஸா தான் இவங்க எல்லாருமே ஒழிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது திமுகவோட பிரச்சனைன்னு நினைக்க கூடாது, தமிழ்நாட்டோட பிரச்சனைன்னு தான் அவர் பார்க்கணும். ஏன்னா அவர்களுடைய ஆட்சியிலையும் ஆளுநர்கள் இருக்கதான் போறாங்க. இதே ஆளுநர் ஆர்.என். ரவி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல இப்படி பண்ணியிருந்தாலும் திமுக அதை எதிர்க்கும், தமிழ்நாட்டு மக்கள் அதை எதிர்ப்பாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது தனிப்பட்ட திமுகவிற்கான பிரச்சனையாக பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். 2026 தேர்தலுக்கு இன்னும் 2-3 மாதங்கள் தான் இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் ஆளுநரை வைத்து நிழல் அரசாங்கம் நடத்த முயற்சி பண்ற பாஜகவிற்கும் அதற்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அதிமுகவிற்கும் தகுந்த பதிலடி கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.